வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன்ஸ். அதாவது கிராண்ட் டிசைன்ஸ் வந்து எல்லாருமே போடுவாங்க. இந்த மாரி சிம்பிள் டிசைன்ஸ் நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த வீடியோவ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ தான் நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷேப் நீங்க எடுக்க வேண்டாம். எடுக்காம ஸ்கொயரா எடுத்துக்கோங்க. இதில வந்து நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப்லயும், பாட்டம்லயும் 1 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு, அப்புறம் ஸ்லீவோட ஸ்லீவ் அப்ப நார்மலா கட் பண்ற மாரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுறேன். அந்த 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது எனக்கு. அப்பதான் வந்து அந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல்ல ஒரு நாச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சில நாச்சு போட்டு எடுத்துக்கிறேன். டாப்ல நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த 1 இன்ச்ச ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்குழி இந்த ஸ்லீவ் கட்டிங்லேருந்தே நான் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிசைனு. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளா, நீட்டா ஒரு ஃபினிஷிங் லுக்ல இருக்கும். ரொம்ப கசகசன்லாம் இல்லாம போடுறக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த டிசைன் வந்து நீங்க வேணுனா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கைக்குழி கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு லெஃப்ட், ரைட் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். லெஃப்ட், ரைட் சூஸ் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து ஒவ்வொரு ஸ்லீவா இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்த எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்ல வந்து இப்போ எப்பவும் போல நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கீழ வந்து நான் 1/2 இன்ச் அலோன்ஸ் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சில ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம லைனிங் மேல ஒரு ஸ்டிச்சு போடணும். அப்பதான் வந்து இது வந்து அமுக்கு தையல் தான். இந்த மாரி மெயின் கிளாத்ல போட்றாதீங்க. லைனிங் கிளாத்ல போடுங்க. போட்டு எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாட்டம் சைடு வந்து நமக்கு கவர் ஆயிருச்சு. கவர் ஆனதுக்கு அப்புறம் சுத்தி வரமே ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டா, நம்ம எப்பவும் நார்மலா ஸ்டிச் பண்ற மாரி ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாரி ஸ்லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். டிசைன் அதாவது இப்ப வந்து டிசைன் வைக்கணும். பட் ஆனா கான்ட்ராஸ்ட் கலர் எதுவுமே இல்ல. நீங்க இது சாரீலயே பார்த்துருப்பீங்க. சாரீ, ப்ளவுஸு 2மே ஒரே கலர் தான். ஒரே ஒரு பார்டர் மட்டும் தான் சின்ன பார்டர் இருக்கும். அதனால வந்து இந்த மாரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு பாட்டம்ல சென்டர் நாட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 1 இன்ச் அதையும் மார்க் பண்ணி எடுத்துட்டு, மேல மேல பாட்டம்லயும் நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்ட்டா பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு, நம்ம எந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கணும் நான் வந்து அந்த பார்டர் அளவுக்கு மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதனால 2 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிட்டு 3 லைன் போட்டுக்கிறேன் இந்த மாரி. பாருங்க இந்த மாதிரி எடுத்து அது மேல வைக்கணும். இந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா? அந்த 1 இன்ச்சோட மார்க்கர் எடுத்து இது மேல வைக்கணும். அதே மாரி ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதையும் எடுத்து நம்ம வைக்கணும். இந்த மாரி அதாவது கேப் இருக்கக்கூடாது. பட் ஒண்ணு மேல ஒண்ணும் ஏறக்கூடாது. அப்படி பார்த்துட்டு நீங்க வந்து வையுங்க. ஓகேவா? பாருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாரி மடிச்சு ஒரு ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. இந்த சைடு வந்து அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா? அதை நல்லா எடுத்துவுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. அதே மாரி இந்த ஆப்போசிட் சைட்லயும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஆனா பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கும். டிசைன் ஸ்லீவ் மாரியே காட்டும். பட் ஸ்லீவ் டிசைன் இல்லாத மாரி. அதாவது எனக்கு டிசைனே வேண்டாம், பிளைனா வேணும். ஆனா கொஞ்சம் கிராண்டா எடுத்து குடுங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாரி டிசைன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் ஒன் சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு சைடு ஸ்லீவ் சப்போஸ் உங்களுக்கு அதில டவுட் இருந்தா, இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நார்மலா நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, அதில அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதில தான் நமக்கு வேலையே இருக்க போகுது. ம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க டிசைனு. நெறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். என்னோட சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால வந்து ஏதாவது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். அதனால தான். இப்ப வந்து நான் வந்து இந்த மாரி எடுத்துட்டேன். ஸ்லீவ வந்து எப்பவும் ஸ்டிச் பண்ற மாரி எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அந்த ஸ்லீவ்ல ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ குடுத்துருந்தோமோ, அதே ஹைட்டு தான் இதுலயும் குடுக்கணும். 2 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டு, அதே மாரி எடுத்து ஸ்டிச் பண்ண போறேன். இந்த மாரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா, நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய ப்ளவுஸ் டிசைன்ஸு, எப்படி எப்படி ட்ரிக்ஸு, ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோல இருக்கும். ஓகேங்களா? பாருங்க நெறைய ஸ்டிச்சிங் சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல என்னோட சேனலையும் ஒண்ணா எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. 2 சைட்லயுமே நம்ம இந்த மாரி ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் வந்து பார்க்கறக்கு நீட்டா இருக்கும். பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கீழ வந்து லேஸ் குடுக்கறனா குடுத்துக்கலாம். இல்ல பைப்பிங் குடுக்கறனா குடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா ஸ்டிச் பண்ணலாம். இல்ல பட்டன்ஸ் வைக்கிறனாலும் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட இஷ்டம் தான். எவ்வளோ கிராண்டா நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சாரீல வேறு எந்த ஒரு கலர்ஸுமே கிடையாது. அதனால வந்து நான் கோல்டு கலர் லேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். டபுள் டபுளா 2 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி இந்த டிசைனையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து முடிச்சாச்சு. அதுக்குள்ள அடிக்கடி நமக்கு எப்பவும் கடைசி நேரத்தில தான் இந்த த்ரெட் கட் ஆகறது, எல்லா ப்ராப்ளமுமே வரும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்தாச்சு. 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணியாச்சு. இத வந்து ப்ளவுஸில் வச்சு ஃபினிஷ் பாருங்க. நான் வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டா, அழகா வந்திருக்குன்னு பாருங்க ஸ்லீவு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். பாருங்க ஒரு சின்ன ஒரு பஃப் மாரி தான். பட் ஆனா லுக் வைஸ் வந்து பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்குது. இந்த டிசைன் புடிச்சிருந்தா வழக்கமா சொல்றது தாங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பரான டிசைன்ஸ் வந்து கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.